உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அலேலுயா அலேலுயா. தேவனே உங்கள் கொடான கொடி சோத்திரம் உமக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை வார்த்தைகளை நீர் பேசும் ஆண்டவரே மறைத்து. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை படைத்தவர் சிருஷ்டிகர்த்தர். அவர் எல்லாவற்றையுமே இயேசு ஆண்டவர் மூலமாய் படைத்திருக்கிறார். அவருக்குள் படைத்திருக்கிறார். அவராலேயே சகலம் உண்டாயிட்டிருக்கு. அப்படி இருக்க இந்த ஆழ்ந்த சத்தியத்தை, இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ளும்போது, இயேசு என்றவர் ஒரு மகிமையின் தேவனாக இருக்கிறார். அவர் தன்னை ஒரு சாதாரண மனிதனைப் போல காண்பித்ததினாலே, அறியாததினாலும் தெரியாததினாலும் அவர்களுடைய இன்னசென்சி, மேபி இக்னோரன்ஸ், அவங்களுடைய கான்சியன்ஸில் உணர்வு இல்லாமல் போகிறதுக்கு அவங்க காரணமாகிடுறாங்க. அவங்க இந்த தேவனை புரியாமல் போயிடுறாங்க. என்னதான் சொன்னாலும் இயேசு தான் ஆண்டவர், அவரு தான் எல்லாமே செய்ய முடியும், அவரால் தான் நமக்கு மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, அவரே ரத்தத்தை நமக்காக சிந்தினார், நாம் ரத்தம் சிந்த தேவையில்லை, நாம் எதையும் சுமக்க தேவையில்லை, அவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து விட்டார், நாம் ஆண்டவரை அபிஷேகம் பண்ண தேவையில்லை, விசுவாசித்தால் போதும், அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிற தேவன், நம்மை தேடி வந்து நம்மை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் காக்கும் கரங்கள். தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, வேற்று மதத்தில் இருந்து இதை எதர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க சகோதர சகோதரராக இருந்தாலும் சரி, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் கண்களை திறந்துள்ளாக, உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்துள்ளாக, உங்கள் இருதய கண்கள் திறப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எப்பத்தா என்று உங்கள் செவிகள் திறப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, நான் சொல்லலை, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் வேதாகமத்தை படிக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனங்களை இன்று நாம் தியானிக்கும் பொழுது அதன் சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். கொலேசியர் அதிகாரம் 1:16 படிக்கும் பொழுது, ஃபார் பை ஹிம் were all things created that are in heaven and that are in earth, visible and invisible, whether they be thrones or dominions or principalities or powers, all things were created by him and for him. Hallelujah hallelujah. யோசித்து பாருங்க, எவ்வளோ மகிமையுள்ள தேவன். அவராலே தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள்ள இருந்து. தமிழில் படிக்கும்போது பாருங்கள், இன்னும் நல்லா நமக்கு விளங்கும் சகோதர சகோதரிகள். ஏனெனில் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும், சிங்காசனங்கள் ஆயினாலும் கர்த்தத்துவங்கள் ஆயினாலும் துரைத்தனங்கள் ஆயினாலும் அதிகாரங்கள் ஆயினாலும் சகலமும் அவராலையும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவராலையும் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள்ளிருந்து சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பாருங்க, அவராலே என்று எதுவும் உண்டாகவில்லை, அவராலே தான் எல்லாம் உண்டாயிற்று. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன். எதை வேணா அவர் சொன்னால் நடக்கும், எதை வேணா அவர் உண்டாக்க முடியும். இல்லையா ஏசப்பா சொல்லுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு அவர் நான் கேட்கும் பொழுது, ஏன் ஆண்டவரை ஜெபித்து துதித்து கேட்கும் பொழுது, நம் தகப்பன் நம்ம பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டார். அவர் வார்த்தையை சொல்லுங்க, அவர் சொன்னால் போதும், நடந்துடும். அப்படிப்பட்ட ஜெய வீரர் இயேசு ஆண்டவர், ஜெய கிறிஸ்து, பராக்கிரமுள்ள தேவன். அவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மை கைவிட்டு விடுவாரா? நாம் ஜெபித்தும் கொடுக்காமல் போய் விடுவாரா? கால தாமதங்கள் இருந்தாலும் சரி, உங்களை விட்டு விடுவாரா? அதற்காக தான் அந்த தேவன்
நம்மை படைத்தார், நம்மை தேடி வந்தார், ஓடி வந்தார். எத்தனை பேருக்கு பாருங்க ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை, தேவனை அறியாமல் போகிறாங்க. அப்போ ஆண்டவர் சிலவங்களை பார்க்கல, கண்டும் காணாமல் இருக்கார்ல, நம்மை கண்டு கொண்டார்ல. அதுக்கு நாம் 1000 நாவுகள் நமக்கு போதாது அவரை துதிக்கவும் அவருக்கு நன்றி செலுத்தவும். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? அன்பு சகோதர சகோதரிகளே, நானும் புறஜாதியிலிருந்து தேவனை அறியாதிருந்து இந்து குடும்பத்திலிருந்து விக்கிரக ஆராய்திலிருந்து நான் கட்டுகளையும் சூனியங்கள் வெளிவந்தவன் தான் நான் எடுத்தவனே ஆண்ட்ரூ பால் என்று எனக்கு பேரிடவில்லை. நான் பாலமுருகனாக இருந்தேன். ஆனால் என் தேவன் என்னை பேரு மட்டும் மாற்றவில்லை, என்னை அப்படியே என்னை குணாதிசயங்களை மாற்றினார். என்னை ஒரு மனிதனாக, நல்ல மனிதனாக அவர் மாற்றினார். பாவியாக இருந்த என்னை கர்த்தர் கிருபையாய் மனிதனாக மாற்றினார். என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களையும் அழைப்பார். உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புகளுக்கோ, உயர் படிப்புக்கோ, இல்லை திருமண காரியங்களுக்கோ, எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நீங்கள் கலங்கி தவிக்க வேண்டாம். சிலர் கலங்குறீங்க, பயப்படுறீங்க. இந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய தேவன் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருங்களா, நீங்கள் எதை குறித்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க, கலங்கி போக மாட்டீங்க, திகில் அடைய மாட்டீங்க. பிசாசு தான் நம்ம ஜெபிக்க தவறியதுனால நிறைய நேரம் ஆண்டவரோட உறவு வைத்து கொள்ளாமல், உறவாடாமல், ஜபத்திலையும் துதிக்கிறதுலையும் சோத்திரம் செய்வதிலையும் வேதவாசியம் இல்லாமல் போகும்போது நமக்குள்ள ஒரு பயத்தை விதைத்து விடுகிறான். ஆனால் அதற்கு நீங்கள் இடம் கொடாமல் அவனுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக உங்கள் வேத வாசிப்பை அதிகமாக்குங்கள், உங்கள் ஜப நேரத்தை அதிகமாக்குங்கள். வீண் வார்த்தைகளை குறைத்து தற்பெருமையும், ஒருவேளை தற்பெருமையும் நம்மை பற்றி நம்மளுடைய ஆசீர்வாதங்களை பற்றி நாம் பெருமை பாராட்டி கொண்டு இருக்காமல் தேவனை பற்றி பெருமை பாராட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கும் பொழுது தேவன் நமக்கு நன்மையை காண்பிக்க கொடுக்க, நாம் அது ஆசீர்வாதமாக இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் கேட்கிற தேவன், அவர் நம்மை காண்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1:3 ஜான்ல கூட நம்ம படிக்கும்போது அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டதான். அதை படித்து பாருங்க. அதனால அவருக்குள்ள உருவாக்கி இருக்கு உலகமே. அவர் உள்ள இருந்து வெளியே பார்க்குறாரு உலகத்தை. ஆனால் அவர் தன்னை மறைத்து கொண்டிருக்கார். அவர் தன்னை பற்றி பெருமை பாராட்டிக்கிறது இல்லை. அவர் அவ்வளோ பெரிய மகிமையான இருந்தாலும், தேவனாக இருந்தாலும் ஒரு ஃப்ளஷில் வந்தார். இந்த ஃபார்ம் ஆஃப் ஃப்ளஷ், ஒரு மனுஷனாக இருந்தார். அதான் தேவகுமாரன் அவர். ஆனால் மனிதகுமாரன் சொல்கிறாங்க. ஏன்னா முழுமையும் தேவனாக இருந்தார், முழுமையும் மனிதனாக வந்தார். தேவனுடைய குமாரன் மனிதனாக வந்தார். அவரால் தான் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ அவருடைய இஷ்டம். அவருடைய இஷ்டம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவருடைய இஷ்டம் நம்மை ஆசீர்வதிப்பது தான். அவருடைய இஷ்டம் என்ன தெரியுமா? நம்மளை ஆசீர்வதிக்க மட்டும் இல்லை. ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆசீர்வாதங்கள் உள்ள பாடுகள் இருக்கு. என்ன பாடுகள்? அவர் நாமத்தையும் மற்றவர்களை சொல்லணும். அவரை அறியாதவர்களுங்க, விக்கிரக ஆராதனை இருக்கிற, சொரூப ஆராதனை இருக்கவங்கள, அவரை பற்றி தெரியாமல் இருக்காங்களே, அவங்களை சொல்லும் போது நம்மளுக்கு வேதனைகள் வரதான், கொடுக்கத்தான் செய்யும். நமக்கு அவர் நாமத்தையும் மறுதளிக்கும் போது நம்ம இருதயம் வலிக்கும். என்னடா இவ்வளோ பெரிய தேவனை அறியாமல் போகிறாங்க. இப்படிப்பட்ட சின்ன சின்ன சிலுவைகள் நமக்கு கொடுக்கப்படும், சில பாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், சிக்ஷைகள் நம் வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவனாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட பாடுகள் உண்டு. நான் மற்றவர்கள் பற்றி அதை பற்றி நான் இப்போ பேச இல்லை. அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிக்ஷையை நாம் அலட்சியம் பண்ணாமல் இந்த சிருஷ்டி கர்த்தரை நாம் நினைக்கும் பொழுது, இவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம நினைக்கும் போது, நாம் வருங்காலத்தை குறித்தோ, பணத்தை குறித்தோ, வருமானத்தை குறித்தோ, சுகம் பத்திரத்தை குறித்தோ, வண்டியில் போது பாதுகாப்பை குறித்தோ, நம்ம எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போம், நல்ல ஒரு வீடு வாங்குவோமா, இப்படியே இருந்துருவோமா, நம்ம இல்லை ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கு, நம்ம ஊழியத்தில் அடுத்த லெவலுக்கு போவோமா, ஆத்துமாக்கள் நம்ம சபைக்கு நிறையா வருவோமா, ஆண்டவர் நாமத்தை எத்தனை பேருக்கு நம்ம லட்சம் பேருக்கு நம்ம இருக்குமே, சொல்லக்கூடுமோ, அவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமோ, எப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த சிருஷ்டி கருத்தை நினைத்து இந்த வேத வசனங்களை கொலோசியரில் 11 வசனத்தை படித்து, யோவான் 1:3 படித்து நீங்கள் தியானிக்கும் போது, நாம் தியானிக்கும் போது, அப்போ நம்ம பயமெல்லாம் நீங்கும்.
நம்ம கட்டுகள் உங்களுக்கு கட்டுகள் அறுக்கப்படும், வியாதிகள் குணமாகும். உங்களுக்கு எப்படிப்பட்ட பில்லி சூனியம் பண்ணியிருந்தா கூட அது உங்களை விட்டு ஓடிடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால். எதிர்த்து நிற்கலாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்யும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேத வசனங்களை இன்று நாங்கள் கேட்க நீங்கள் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு. இதன் மூலமாக என்னையும் சரி பார்த்துக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதித்து, அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் தேவ ஞானத்தை கொடுத்து, அடைய பரலோக சிந்தனையை கொடுத்து, இந்த பூமியில் தகப்பனாங்க ஜெய கிறிஸ்துவர்களாக எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றவர்களாக வாழ்ந்து ஆண்டவரே சகலத்தையும் சுதந்திரிக்கும்படியாக உம்மாலே சகலம் உருவாக்கப்பட்ட உங்களிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால உங்கள் மூலமாக உண்டாக்கப்பட எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை சப்பா. கர்த்தாவே பாரத்தை உங்கள் மேலே வச்சுட்டோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. கர்த்தர் நாம் மகிழ்ப்படுவதாக விசுவாசிக்கிறோம். தேவன் எங்களை ஆசீர்வதிச்சிட்டார், தேவையை சந்திச்சிட்டார். ஆமீன். என் ஆத்துமாவை கர்த்தரை சோதி, என் முழு பரிசுத்த நாமத்தை சோதி, என் ஆத்துமாவை கர்த்தரை சகல பாரம் வராது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.